ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 8th மேக்ஸ்க்கான ஆஃப் இயர்லி எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் கொஸ்டின்ஸ்களும் நம்ம பசங்க நல்லா படிச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்பா. அதோடு மட்டும் இல்லை மெயின் மெட்ரிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட்ஸ் கொஸ்டின் வெப்ஸ் அதில் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன், அதை வந்து பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா -5/4 இஸ் ஏ ரேஷனல் நம்பர் விச் லைஸ் பிட்வீன் டேஷ். Second one, the value of -15/23 plus 30/-46 is dash. Third one, the ones digit in the square of 77 is dash. Fourth one, if 10 of x by 10 of whole to the power of -3 equal to 10 to the power of 9, then x is dash. Fifth one, for a naught 0 equal to a naught is dash. Sixth one, a cube has dash faces. Seventh one, the longest chord of a circle is dash. Eighth one, if the area of a square is 36x to the power of 4 y square na, then its side is dash. Ninth one, a cube plus b cube equal to a plus b cube minus dash. Tenth one, factors of 9x square plus 6xy or dash. 11th one, the largest number of 3 consecutive numbers x plus 1, then the smallest number is dash. 12th one, when x 60 is subtracted from 60% of a number to give 60 na, then number is dash. 13th one, if triangle ABC is similar to triangle PQR, which angle A equal to 53 degree na, and angle Q equal to 77 degree, then angle R is dash. 14th one, two similar triangles will always have dashed angles. ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ 1 மார்க்கில் மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து படித்தாலே போதும், அது வந்துடும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஸோ இதில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிங்களா? ஸோ இது ஒரு மாடல் பேப்பரை வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா பக்காவாக படிச்சிருங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 பசங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 10 எழுதுனா போதும். 15th வந்து கம்பேர் த பேர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் 2/3 4/5. 16th ஒன் ஃபைண்ட் த சம் 7/5 + 3/5. 17th ஒன் எவால்வேட் 1/2 ஹோல் கியூப். 18th ஒன் ரைட் த நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஓகேங்களா? Next 19th one, expand using exponents 6054.321. 20 for the sector with given measures find the length of the arc pi equal to 3.14 வேல்யூ கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 45 டிகிரியா, ஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, படிச்சு வச்சுருங்க. வெரிஃபை யூலர்ஸ் ஃபார்முலா ஃபார் த கிவன் பிலோ. ஃபேஸஸ் ஈக்குவல் டு 4, வெர்டிசஸ் ஈக்குவல் டு 4, எட்ஜஸ் ஈக்குவல் டு 6. சரிங்களா? 22 வந்து மல்டிப்ளை பண்ணுறது 3x² and 2x³ y³ minus 5x² plus 9xy. 23 டிவைடு 12x³ y² by x²yல் நீங்கள் இது பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 24 இந்த எக்ஸ்பெண்ட் பண்ணுறது 3m + 5 ஹோல் ஸ்கொயரை வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணுங்களா? அதாவது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கில் அது யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? 25 ஃபேக்டரைஸ் பா 4x² plus 8xy. 26 ஃபைண்ட் x 2x by 3 minus 4 equal to 10/3ன்றாங்க பாருங்கள். 27 if x% of 600 is 450 na, then find the value. ஓகேங்களா? 28 check whether given sides are the sides of the right angle triangle using Pythagoras theorem. இந்த 8, 15, 17 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அப்படி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 5 மார்க் பசங்களா. ஸோ பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். ஸோ 29 வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோவிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். -5/12, -11/8, -15/24, -7/9, 12/36. ஓகேங்களா? 30 வந்து சப்ராக்ட் பண்ணுறது -8/44 ஃப்ரம் -17/11. 31 சிம்பிளிஃபைப்பா 4/3 டிவைடட் பை 8/-7. இந்த பக்கம் -3/4 இன்ட்டு 4/3 ப்ளஸ் 4/3 இன்ட்டு -1/4. ஓகேங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு ப்ராக்கெட்டையும் ஃபஸ்ட் சால்வ் பண்ணிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் 32 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 by prime factorization. Next 33 வந்து simplify 9² into 7³ into 2 to the power of 5 by 84³. 34 வந்து a circle of radius 70 cm is divided into 5 equal sectorsனா find the area of each of the sector அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ படிச்சு வச்சுருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம பசங்க நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் நம்ம பசங்க கேளுங்க, உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து சேரும். சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்லேயே ஆன்சர்லாம் போட்டுறேன். அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணாமல் தான் 35 வந்து ஃபைண்ட் தி பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபாலோவிங் ஃபிகர் pi equal to 22/7 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் 36 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறது 3m² by m plus 2m to the power of 4 by m cube. ஓகேங்களா?
37 find the volume of the cube whose side is x plus 1 centimeter. 38 வந்து factorization by x square plus 8x plus 15. ஸோ டேரெக்டாக நீங்கள் 15 இது பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணலாம் ஓகேங்களா. 39 வந்து factorize the following expression using a plus b whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube ஓகேங்களா. இது வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். 64x cube plus 144x square plus 108x plus 27 ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து 45 find the difference in CI and SI for அதாவது P equal to 5000 R equal to 4% per annum N equal to 2 years கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னொரு இது கொடுத்துருக்காங்க 8000 அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% பர் annum கொடுத்துருக்காங்க. அப்புறம் N equal to 3 years நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ மாற்றி போட்டுருங்க நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் 41 பார்த்தீங்கன்னா 210 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish a job in 20 days working 14 hours a day? ரொம்ப ஈஸி. இப்போ எல்சிஎம் மெத்தடில் நீங்கள் போட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 42 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த அனௌன் சைடு ஆஃப் இந்த ட்ரையாங்கிள். ஸோ எக்ஸ் அதாவது பிசி வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிற பிடிக்கணும் சரிங்களா. பார்த்து வச்சுங்க இது. ஸோ இதோட ஆன்சர்ஸும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா 5 மார்க் ஆன்சர்ஸ்னு போடுங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் பார்த்துங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்ட் 4 பசங்களா. ஸோ பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரிக் கிராஃப் வரும். ஸோ இதில் 43 வந்து கன்ஸ்ட்ரக்ட் த குவாட்ரிலேட்டரல் வித் த கிவன் மெஷர்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் ஏரியா ஏபிசிடி. ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டரும், சிடி ஈக்குவல் டு 3.8 சென்டிமீட்டரும், டிஏ ஈக்குவல் டு 4.4 சென்டிமீட்டர் அண்ட் ஏசி ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர். அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ட் ஏ ரோம்பஸ் பாருங்கள் ரோஸ் சொல்லிட்டு வித் ஆர்ஓ ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டரும், ஆர்எஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டரும், ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா ஓகேங்களா. அதுக்கப்புறம் 44 வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் இந்த கிராஃப் ஷீட்டில். ஏ வந்து 5,2, பி -7, -3, சி -2,4, டி -1, -1, இ 0, -5, எஃப் 2,0, ஜி 7, -4, ஹெச் வந்து -4,0 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. அப்படி இல்லைனா பிளாட் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ்னு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ 0,0, பி 0,8, சி 3,0, டி -5,5, இ 5, -3,8, ஜி 8, -3, ஸோ ஹெச் 1,1. ஸோ பசங்களாம் எல்லா பாயிண்ட்ஸ் பார்த்து மார்க் பண்ணுங்கள். டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இல்லை தப்பாக மார்க் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருந்து கொஷின் பேப்பர்ஸ் இருந்து நம்ம சேனல் தொடர்ச்சி அப்லோட் பண்ணுறோம் நம்ம பசங்களுக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்று விடாமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் போய் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுறேங்க. அப்படியே மெயின் மேட்ரு உங்களுக்கு வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் போடணுமா இல்லை கொஷின் பேப்பர் சேர்த்து போடணுமா அப்படின்றத ஒவ்வொருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த கொஷின் பேப்பர் அப்படியே உங்கள் தூக்கி உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. ஸோ அப்போ தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக படிச்சிருக்கீங்க அப்படின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் மெயின் மேட்ரு இப்போயே சொல்லிட்டேன். இது ஒரு மாடல் பேப்பரை வச்சுட்டு இது ரெஃபரன்ஸ் வச்சுட்டு படிங்க சரிங்களா. இதை மட்டுமே படிச்சுட்டு போகாதீங்க. மறுபடியும் இப்போயே சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.